விகடன் பிளேல இப்ப நாம கேட்க போறது மருதன் எழுதிய சென்றதும் வென்றதும். ஒரு கதை சொல்லட்டுமா? கடல் பற்றிய கதை. கடலும் யானையும் எவ்வளவு நேரம் பார்த்துட்டே இருந்தாலும் சலிக்கவே சலிக்காதுன்னு சொல்லுவாங்க. கடல் முன்னாடி நிற்கும் பொழுது ஆஹா எவ்வளவு பெருசா இருக்கு, இதை பார்த்துட்டே இருக்கலாமே அப்படின்னு தான் தோணும். ஆனா அந்த கடலுக்குள்ள இறங்கி பயணம் போறதை பத்தி யோசிச்சு பார்த்தா லைட்டா அடிவயிறு கலக்க ஆரம்பிக்கும், பயம் மனசுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இப்பவே நமக்கு இப்படி இருந்ததுன்னா அந்த காலத்துல மக்கள் எல்லாரும் கடலை பார்த்தாலே ஐயோ கடலா அப்படின்னு அலறிடுவாங்களாம். அந்த காலம்னு சொன்னா ஏசு பிறக்கிறதுக்கு முந்தைய காலகட்டத்துல. குதிரையில போறேன், ஒட்டகத்துல போறேன், நடந்து போறேன், எப்படி வேணும்னாலும் போறேன், ஆனா கடல்ல மட்டும் போகவே மாட்டேன், வேண்டவே வேண்டான்னு சொல்லுவாங்க. தங்கமும் வைரமும் கொடுக்கறதா ஆசை காட்டினா கூட கடல்னா எனக்கு ரொம்ப பயம்னு சொல்லுவாங்க. கடல்னு சொன்ன உடனே அவ்வளவு பயம் எதுக்காக? பல காரணங்கள். நிலப்பிரதேசத்துல பயணம் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. தேவைப்பட்ட நேரத்துல பயணத்தை நிறுத்தி நாம ஓய்வு எடுத்துக்கலாம். வழி தவறி போயிருவோமோன்னு பயமே இல்ல. தண்ணி, சாப்பாடு என்ன தேவைப்பட்டாலும் வழியில கிடைக்கும். காய்ச்சல், கைவலி, கால்வலி, வயிற்று வலி இப்படி எந்த தொந்தரவு வந்தாலும் பயப்பட தேவையில்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு வைத்தியர் இருப்பாரு, ஏதாவது ஒரு கசப்பு மருந்து தருவாரு, விழுங்கிட்டு அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருக்கலாம். ஆனா கடலுக்குள்ள நாம கொண்டு போன தண்ணீரும் உணவும் காலியாகிருச்சுன்னா அவ்வளவுதான், நாமும் காலி. ஐயா இந்த வழியில போனா அமெரிக்கா வருமா அப்படின்னு எல்லாம் கடலுக்குள்ள யார்ட்டையும் கேட்க முடியாது. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இப்படிதான் எங்கேயோ போக திட்டமிட்டு வேற எங்கேயோ போய் சேர்ந்தாரு. இன்னும் நிறைய பேரு கடல் பயணத்துல கிளம்பியதோடு சரி, எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கடல் பயணம் ஆரம்பிக்கும் போது நல்லாதான் இருக்கும். ஜாலியா டாட்டா காட்டிட்டு கிளம்பிடலாம். ஜில்லுன்னு ஒரு காத்து முகத்துல வந்து வீசும் போது அடடா இதுவல்லவா வாழ்க்கை அப்படின்னு தோணும். ஆனா நாட்கள் செல்ல செல்ல, வாரங்கள் செல்ல செல்ல, மாதங்கள் செல்ல செல்ல எல்லாமே தலைகீழா மாறிடும். சொந்தக்காரங்களையும் நண்பர்களையும் எப்ப பார்க்க போறோன்னு மனம் ஏங்க ஆரம்பிக்கும். காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி இப்படி எது வந்தாலும் மருந்து ஒன்னே ஒண்ணுதான், பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கணும். பல்லு வலி வந்துருச்சுன்னா அதை கூட செய்ய முடியாது. நிலத்துல இருக்கும் போது புயலோ மழையோ எது வந்தாலும் ஒதுங்கி நின்னு மழை பெய்யுது அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கலாம். ஆனா கடல்ல அதெல்லாம் சாத்தியம் இல்ல. கொஞ்சம் மழை கனத்தாலும் கப்பல் தள்ளாட ஆரம்பிச்சிடும். உன்னை ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன் அப்படின்னு அலைகள் ஆள் உயரத்துக்கு எழும்பி நின்னு பயமுறுத்தும். எது கிழக்கு எது மேற்கு, போய் சேர எவ்வளவு அவகாசம் பிடிக்கும், காலியா இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டியை எப்படி நிரப்புறது, யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் திடீர்னு சூரியனின் ஒளி தெரியும். ஆடி பாடி கொண்டாடுவாங்க. கரை வந்துருச்சுன்னா தாவி குதிச்சு இறங்கி அங்கேயும் இங்கேயும் ஓடி மகிழ்வாங்க. அந்த புதிய இடத்தின் மரங்களில் வகை வகையா பல சுவைகளில் பழங்கள் இருக்கும். ஆசை தீர சாப்பிடுவாங்க. அந்த புதிய இடத்தில் தங்கம் இருக்கும், மலை மலையா வைரம் இருக்கும், விலை மதிக்க முடியாத கற்களும் மணிகளும் இருக்கும். எல்லாத்தையும் பங்கு போட்டுப்பாங்க. பைகள் நிறைய நிரப்பிட்டு மகிழ்ச்சியா திரும்புவாங்க. அப்புறம் என்ன, ஏழையாக கப்பல்ல கிளம்பி போனவங்க பெரும் செல்வந்தர்களா இருப்பாங்க. புதிய வீடு வாங்கலாம், வீடுல மாளிகையே கட்டலாம், தோட்டம் போடலாம், அந்த தோட்டம் முழுக்க தங்கத்தால வேலி போடலாம். எல்லாரும் அவங்கள பெருமிதமா பாப்பாங்க. இவர் யார் தெரியுமா, இவரு மிகப்பெரிய கடல் பயணி அப்படின்னு ஊரே கொண்டாடும். மரியாதை, அங்கீகாரம், பதவி, பொருள் எல்லாமே கிடைக்கும். இப்படிலாம் நடக்கும்னு கனவு கண்டுட்டுதான் நிறைய பேர் கப்பல்ல ஏறினாங்க. இந்த கனவோட தான் புதிய இடங்களை தேட ஆரம்பிச்சாங்க. இந்த கனவோட தான் கடும் குளிரையும் காய்ச்சலையும் தாங்கிக்கிட்டாங்க. வீட்டை மறந்து, புறப்பட்ட நாட்டை மறந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில மிதந்துகிட்டே இருந்தாங்க. ஆண்டு கணக்கில் கடலே கதின்னு கிடந்தாங்க. பலர் தங்களுடைய வாழ்நாள் முழுசையுமே கடல்ல கழிச்சு முடிச்சாங்க. இருந்தாலும் பெரும்பாலானோரின் கனவுகள் நிறைவேறவே இல்லை. பல கப்பல்கள் மழையிலையும் வெள்ளத்திலையும் சிக்கி காணாம போயிருச்சு. கிளம்பி போனவங்க பல ஆண்டுகள் ஆகியும் திரும்பவே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நிலத்தில் இருக்கிறவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க. நிலம் தான் பாதுகாப்பு, நிலம் மட்டும் தான் நமக்கானது, புதிய இடம்லாம் எதுவுமே கிடையாது, கப்பல்ல ஏறி போனா தங்கமும் வைரமும் கிடைக்குங்கிறது எல்லாமே பொய், கடல் ஆபத்தானது, அதுக்கு கருணையே இல்ல, அது மனிதர்களை எல்லாம் விழுங்கிடுது, பெரிய பெரிய கப்பல்களை கூட விழுங்கி அப்படியே ஏப்ப விட்டுரும், பேசாம நாம உண்டு வீடு உண்டுன்னு இருக்க வேண்டியதுதான். இப்படி நினைத்தவர்கள் தான் நிறைய பேரு. ஆனா சிலர் மட்டும் நம்பிக்கையை இழக்கவே இல்ல. என்ன ஆபத்து வந்தாலும் சரி, நான் கப்பலை விட்டு இறங்க போறது இல்லைங்கிறதுல உறுதியோட இருந்தாங்க. மழை, வெள்ளம், சூறாவளி, காய்ச்சல், குளிர் எதுவுமே அவங்கள தடுத்து நிறுத்தல. போகாத, ஆபத்து அப்படின்னு பலர் தடுத்தாலும் கூட அவங்க கேட்கல. நத்தையை போல பாதுகாப்பா ஒரே இடத்துல வாழ அவங்களுக்கு விருப்பம் இல்ல. பறவையை போல சுதந்திரமா பறந்து போகணும்னு நினைச்சாங்க. புதிய இடங்களை, புதிய வாய்ப்புகளை, புதிய உலகத்தை கண்டுபிடிக்கணும்னு துடிச்சாங்க. மழையும் இருளும் புயலும் உடல் உபாதைகளும் இப்படி என்னதான் வந்து அவங்கள இம்சித்தாலும், மிக பெரிய சவால்களையும் மிக பெரிய ஆபத்துகளையும் தொடர்ந்து சந்திக்க வேண்டி இருந்தாலும் அவங்க பயணத்தை தொடர்ந்து போயிட்டே இருந்தாங்க. புதிய உலகை கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்சவங்க தான் கொலம்பஸ், வாஸ்கோ ட காமா, இன்னும் நிறைய பேரு. எப்படி நடந்தது இந்த அதிசயம்?
அந்த பயணத்துல அவங்க சந்தித்த சவால்கள் என்னென்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்.